வணக்கம் நண்பர்களே. நீங்க எஸ்எஸ்சி, ஜேஇ, கேட், டிஎன்பிஎஸ்சி, ஏஇ மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ சிவில் இன்ஜினியரிங்ல ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் ஆர்க்ஸ், அதாவது வளைவுகள் பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம்ல எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க நம்பிக்கையோட பதில் சொல்றதுக்கு இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா உதவும். சரி, முதல்ல நாம ஆர்ச்சஸோட அடிப்படை மொழியை கத்துக்கலாம். ஏன்னா எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்கப்படுற சில முக்கியமான டெக்னிக்கல் வார்த்தைகள் இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னு நாம முதல்ல சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் ஆர்ச்சஸோட வகைகள், அதோட டிசைன், மத்த விஷயங்களை நாம தெளிவா படிக்க முடியும். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஒரு வளைவா நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதோட ஒவ்வொரு பாகத்தோட பேரும் அது என்ன வேலை செய்யுதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனோட உடம்புல இருக்கிற எலும்பு கூட படிக்கிற மாதிரி இப்ப நாம ஒரு ஆர்ச்சோட அனாட்டமிய பார்க்க போறோம். அதுல என்னென்ன முக்கியமான பாகங்கள் இருக்குன்னு பாப்போம். நாம பார்க்க போற முதல் சொல் இன்ட்ரடியூஸ். இது ரொம்ப சிம்பிள். ஒரு வளைவுக்கு அடியில நின்னு நீங்க மேல பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரியற அந்த உள்வளைவு இருக்கே, அதுதான் இன்ட்ரடியூஸ். இதுக்கு சாஃப்ட்னு இன்னொரு பேரும் இருக்கு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல சில சமயம் இன்ட்ரடியூஸ்னு கேட்பாங்க, சில சமயம் சாஃப்ட்னு கேட்பாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இன்ட்ராடோஸுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த எக்ஸ்ட்ராடோஸ். பேர்லயே இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ரானா வெளி. இது ஒரு வளைவோட வெளிப்புற மேல் பக்க வளைவு. மழை, வெயில் எல்லாம் நேரடியா இந்த பகுதி மேலதான் படும். சோ சிம்பிளா சொல்லணும்னா இன்ட்ராடோஸுங்கிறது உள்வளைவு, எக்ஸ்ட்ராடோஸுங்கிறது வெளிவளைவு. ஒரு ஆர்ச்சுங்கிறது ஒரே கல்லால செஞ்சதில்ல, அது வூஸ்வார்ன்னு சொல்லப்படுற நிறைய ஆப்பு வடிவு கற்களை ஒன்னா அடுக்கி உருவாக்கப்பட்டது. இந்த ஆப்பு வடிவம், அதாவது வெட் ஷேப், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மேல இருந்து வர்ற லோட் இந்த கற்களை ஒன்னோட ஒன்னு அழுத்தும்போது அதுங்க எல்லாம் இன்னும் டைட்டா ஒட்டிக்கும். இந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் தான் ஆர்ச்சோட பலமே. எல்லா ஊஸ்வார்லயும் ரொம்ப முக்கியமான ஒன்னு இருக்குன்னா அது இந்த சாவிக்கல், அதாவது கீஸ்டோன். ஒரு ஆர்ச் கட்டி முடிக்கும்போது கடைசியா சென்டர்ல உச்சியில இந்த கல்லை வைப்பாங்க. இத வச்ச உடனே ரெண்டு பக்கமும் இருக்கிற மத்த கற்களெல்லாம் லாக் ஆயிடும், மொத்த லோடும் சமமா பரவிடும். ஒருவேளை இந்த சாவிக்கல் இல்லனா மொத்த ஆர்ச்சும் சரிஞ்சிடும். அதனாலதான் இதுக்கு பேரு சாவிக்கல். அடுத்து கிரவுன், அதாவது உச்சி. இது ரொம்ப சிம்பிள். நாம ஏற்கனவே பார்த்த எக்ஸ்ட்ராடோஸ் இருக்கே, அதாவது அந்த வெளிப்புற வளைவு, அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் கிரவுன். பொதுவா அந்த சாவிக்கல் இந்த கிரவுன் பகுதியில தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்ப்ரிங்கிங் லைன், அதாவது எழுச்சி கோடு. இது உண்மையில இருக்காது, இது ஒரு இமேஜினரி ஹாரிசான்டல் லைன். எந்த இடத்துல செங்குத்தா இருக்கிற சப்போர்ட் முடிஞ்சு ஆர்ச் வளைஞ்சு மேல போக ஆரம்பிக்குதோ அந்த லைன் தான் ஸ்ப்ரிங்கிங் லைன். சிம்பிளா ஆர்ச்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட், ஏன்னா இதை வச்சுதான் நாம ஆர்ச்சுகளை வகைப்படுத்த போறோம். ஸ்கியூ பேக்குங்கிறது என்னன்னா ஆர்ச்சோட கடைசியிலேருந்து வர்ற லோட செங்குத்தா இருக்கிற சப்போர்ட்டுக்கு மாத்தி விடுற ஒரு சாய்வான பரப்பு. ஆர்ச்சோட ஃபோர்ஸ் நேரா வராது, ஒரு ஆங்கிள்ல தள்ளும். அந்த ஆங்கிள்டு த்ரஸ்ட்டை கரெக்டா வாங்கி கீழே இருக்கிற பில்லருக்கோ இல்ல சுவருக்கோ கடத்துறது தான் இதோட வேலை. இது ஆர்ச்சுக்கும் சப்போர்ட்டுக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் மாதிரி. ஓகே, இப்போ நமக்கு ஆர்ச்சோட எல்லா பாகங்கள் பத்தியும் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பார்க்கலாம்னா, இன்ஜினியர்ஸ் இந்த ஆர்ச்சுகளை எப்படி வகைப்படுத்துறாங்க, அதாவது கிளாசிஃபை பண்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த வகைப்பாடு தான் எந்த இடத்துக்கு எந்த மாதிரி ஆர்ச் சரியா இருக்கும்னு முடிவு பண்ண உதவுது. பொதுவா 3 முக்கியமான விஷயங்களை வச்சு ஆர்ச்சுகளை பிரிப்பாங்க. ஒன்னு அதோட ஷேப் மற்றும் ஜியோமெட்ரி, ரெண்டாவது அதை வரைகிறதுக்கு எத்தனை சென்டர் பாயிண்ட் யூஸ் பண்றாங்கங்கிறத வச்சு, மூணாவது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்கங்கிறத வச்சு. வாங்க இப்போ இது ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் வகைப்பாட்டு முறைக்குள்ள போலாம். இங்க ஒரு ஆர்ச்சோட தோற்றத்தை, அதாவது அதோட ஜியோமெட்ரிக் வடிவத்தை மட்டும் வச்சு அதை எப்படி பிரிக்கலான்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே பொதுவான ஒரு கிளாசிஃபிகேஷன். இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த கம்பேரிசன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, செமி சர்க்குலர் ஆர்ச்சுங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் அரைவட்டம். அதோட சென்டர் பாயிண்ட் நாம முன்னாடி பார்த்த ஸ்ப்ரிங்கிங் லைன் மேலேயே இருக்கும். ஆனா செக்மெண்டல் ஆர்ச்சுங்கிறது ஒரு முழு அரைவட்டம் கிடையாது, ஒரு வட்டத்தோட ஒரு துண்டு தான். அதனால அதோட உயரம் கம்மியா இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதோட சென்டர் பாயிண்ட் அந்த ஸ்ப்ரிங்கிங் லைனுக்கு கீழே இருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட் எங்க இருக்குங்கிறது தான் எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்கிற கேள்வி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வகைப்பாடு ஒரு ஆர்ச்சோட வளைவை வரைய எத்தனை சென்டர் பாயிண்ட்ஸ் தேவைப்படுதுங்கிறத பொறுத்தது. ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து வரைகிற சிம்பிளான ஆர்ச்ல ஆரம்பிச்சு 4-5 சென்டர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ற காம்ப்ளெக்ஸான ஆர்ச் வரைக்கும் நிறைய வகைகள் இருக்கு. இங்க பாருங்க,
ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சு வரையறது தான் செமி சர்க்குலர் செக்மெண்டல் ஆர்ச் மாதிரி சிம்பிளான ஆர்ச்கள். 2 சென்டர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணா நமக்கு பாயிண்டட் ஆர்ச், அதாவது கோதிக் ஆர்ச் கிடைக்கும். இதே மாதிரி 3 சென்டர் வச்சு நீள்வட்ட ஆர்ச், 4 சென்டர் வச்சு டியூடர் ஆர்ச்னு சென்டர்ஸ் அதிகமாக அதிகமாக ஆர்ச்சோட ஷேப்பும் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகும். இந்த பாயிண்டட் ஆர்ச், அதாவது கோதிக் ஆர்ச், ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இதுல 2 சென்டர்ஸ் இருக்கும். இதனால என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இது மேலிருந்து வர்ற லோட கிட்டத்தட்ட செங்குத்தா கீழே தள்ளும். சாதாரண செமிசர்க்குலர் ஆர்ச்சை விட இது ரொம்ப எஃபிஷியன்ட். இதனாலதான் அந்த காலத்துல பெரிய பெரிய உயரமான தேவாலயங்களை மெல்லிசான சுவர்கள் வச்சு கட்ட முடிஞ்சது. சரி, நம்மளோட கடைசி கிளாசிஃபிகேஷன் மெட்டீரியல்ஸ் வச்சது. அதாவது ஒரு ஆர்ச்சை என்ன பொருள் வச்சு கட்டுறாங்கங்கிறத பொறுத்து எப்படி பிரிக்கலாம்னு பார்க்கலாம். கல், செங்கல், கான்கிரீட்னு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. பாருங்க, கல்லுலயே கரடும் மொரடா இருக்கிற ரப்பிள் மெசன்ட்ரி ஆர்ச், நேர்த்தியா செதுக்குன ஆஷ்லார் மெசன்ட்ரி ஆர்ச்னு 2 வகை இருக்கு. அதே மாதிரி செங்கல்லையும் இருக்கு. இப்போ இருக்கிற மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கான்கிரீட் யூஸ் பண்றோம். அதுல ப்ரீகாஸ்ட் பிளாக்ஸ் வச்சும் கட்டலாம், இல்லனா மோனோலித்திக்கா ஒரே பீஸாவும் கட்டலாம். யூஸ் பண்ற இடத்தை பொறுத்து மெட்டீரியல் மாறும். சரி, இதுவரைக்கும் நம்ம படிச்சதெல்லாம் வச்சு எக்ஸாம்ல எம்சிக்யூவா வரக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் இப்ப டக்குன்னு ஒரு தடவை பாத்திரலாம். இது ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி, சோ ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நேரடி கேள்விகளா வரும். கீஸ்டோன், அதாவது சாவி கல், அதுதான் ஆர்ச்சை லாக் பண்ற கடைசி கல். சாஃபிட்டுங்கிறது இன்ட்ரோடோஸோட இன்னொரு பேரு. செமிசர்க்குலர் ஆர்ச்சோட சென்டர் ஸ்ப்ரிங்கிங் லைன் மேல இருக்கும், ஆனா செக்மெண்டல் ஆர்ச்சோட சென்டர் ஸ்ப்ரிங்கிங் லைனுக்கு கீழே இருக்கும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் கோதிக் ஆர்ச்ங்கிறது ஒரு 2 சென்டர் ஆர்ச். கடைசியா ஃபிளாட் ஆர்ச் கூட டெக்னிக்கலா ஒரு 1 சென்டர் ஆர்ச் தான், ஆனா அதோட ரேடியஸ் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். டிசைன் பண்ணும்போது சில சமயம் காம்ப்ளெக்ஸான கணக்கு போடுறதுக்கு பதிலா அனுபவத்திலேருந்து வந்த சில ஃபார்முலாக்களை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு தான் எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ். எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா, ஒரு செமி சர்க்குலர் ஆர்ச்சோட திக்னஸ் எதை பொறுத்திருக்கும்னு கேட்பாங்க. அது அதோட ரேடியஸ் அல்லது ஸ்பேனை பொறுத்து தான் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஃபார்முலாஸ் இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சிம்பிளான விஷயம் ஒண்ணுதான். ஒரு ஆர்ச்சோட அகலம், அதாவது ஸ்பேன், அதிகமாக அதிகமாக அதோட திக்னஸும் அதிகமாகணும். ஏன்னா பெரிய ஆர்ச்சுக்கு அதிக பலம் தேவைப்படும். சோ திக்னஸும் அதுக்கேத்த மாதிரி அதிகமாகும். இது ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. எந்த டைப் ஆர்ச்சோட சென்டர் பாயிண்ட் அதோட ஸ்ப்ரிங்கிங் லைனுக்கு கீழே இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, கரெக்ட், செக்மெண்டல் ஆர்ச். இது எக்ஸாம்ல அடிக்கடி வர ஒரு கேள்வி. ஓகே, இப்போ நாம ஆர்ச்சர்ட் பேசிக் பார்ட்ஸ்ல இருந்து அதோட கிளாசிஃபிகேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் டீடைல்டா பார்த்துட்டோம். இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும், எப்படிப்பட்ட கேள்வியும் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். நல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க எக்ஸாம்ஸ்ல நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. ஆல் தி பெஸ்ட்.